ஹை ஃப்ரெண்ட்ஸ், தலைகி அழகு சீரியல் அடுத்து நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோ பார்க்கலாம். தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரேவதி கூட்டிகிட்டு வரதுக்காக வராங்க. வந்ததுமே ரேவதி வீட்டுக்கு போகலாமான்றாங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, என்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க. இதுக்கு ரேவதி இப்படி பண்ணீங்க? இல்லை மாமா, என்னை கேட்காம சில விஷயங்களை பண்ணா. ஏன் பிறந்த வீட்டுக்கு கூட வரக்கூடாது, கேட்டு தான் வரணுமா மாப்பிள்ளன்றாங்க. மாமா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இல்லை மாப்பிள்ள, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு கோவப்படாதீங்க. உங்களுக்கு தர வேண்டிய நாங்கள் மரியாதை கொடுத்தோம், ஆனால் என் பொண்ணு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுக்கவே இல்லையன்றாங்க. அவள சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்கன்னு தான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமாவே வாழலன்றது இப்பதானே புரிஞ்சுட்டு இருக்கேன் நான்ன்றாங்க. என் பொண்ணை ஏன் மாப்பிள்ள நீங்க அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கீங்க? அவளுக்கு நிம்மதி, சந்தோஷம் எதுவுமே கொடுக்காமல டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்க. பெத்த வீட்டுக்கு போறது கூட இந்த அளவுக்கு நீங்க கொடுமைப்படுத்துவீங்கன்ட்டு நான் நினைக்கல மாப்பிள்ள. உங்க மேல அதிகமான நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாம் நீங்க சுக்குநூறா இப்படி உடைச்சிட்டீங்களே மாப்பிள்ளன்றாங்க. மாமா, என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன வேற எப்படி பேசணும்னு சொல்றீங்கன்னு பாக்கியராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி இந்த வீட்டுல எப்படி ராணி மாதிரி இருந்தா, அவளை ஒரு நாள் ஃபுல்லா வெளியே உட்கார வைக்க மனசு இப்படி வந்தது. பிறந்த வீட்டுக்கு வந்தது ஒரு குத்தமா? அது ஒரு தப்பு நினைக்கிறீங்க நானிகா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்றதும் சரியில்லை, நடந்துக்கிறதும் சரியில்லை அப்படின்ற அளவு சொல்லிட்டு ஆர்குமெண்ட். சுரேஷ் இருந்துட்டு, மாமா நான் கூட என்னவோ நினைச்சேன் மாமா, ஆனா என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு மாமான்றாங்க. எதுக்காக நீங்க இந்த மாதிரி ரேவதியை வெளியே உட்கார வச்சீங்க? நான் உங்க மேல நெறைய மரியாதை வச்சேன். ஆனா என்னைக்கு அவன நீங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சுச்சோ, அன்னையிலருந்து உங்க மேல இருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு மாமான்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ! அப்ப யாருமே என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க. யாரு உங்கள புரிஞ்சுக்கணும் மாமா? நீங்க பண்ணது தப்பு தானே அப்படின்னுவாங்க. மலர் முதல்கன்னு மதி கொண்டு பேசுறாங்க எல்லாருமே. அத பார்த்துட்டு அப்படியே தங்கராஜுக்கு பயங்கர கோவம் வருது. அடுத்து தங்கராஜ் என்ன செய்ய போறாங்க? ஆளாளுக்கு இப்படி பேசுறதுனால சத்தம் போட்டு கத்த போறாங்களா? இல்ல பொறுமையா வீட்டுக்கு போக போறாங்களான்ட்டு அடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.